ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறது ரொம்ப ஈஸி தான். ஆனா திடீர்னு கார் குலுங்குதா, கியர் மாற டைம் எடுக்குதா, ஆக்ஸலரேட்டர் கொடுத்தாலும் கார் நகராம ஃபிளாட்டா நிக்குதா? உண்மை என்ன தெரியுமா? கார் இட்செல்ஃப் ப்ராப்ளம் இல்ல. நாம தினமும் பண்ற சின்ன சின்ன தவறுகள் தான் மெதுவா மெதுவா உள்ளுக்குள்ள கியர் பெட்டியையும் என்ஜினையும் அழிச்சிட்டே போகுது. பெரும்பாலான டிரைவர்களுக்கு டேமேஜ் ஆகுதுன்னே தெரியாது. பில் வந்தப்புறம் தான் ஷாக்கு. இந்த வீடியோல ஆட்டோமேட்டிக் காரை தினமும் கொள்ற பெரிய 7 தவறுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறேன். இதுல ஒரு தவறு கூட நீங்க பண்ணினா எதிர்கால செலவு கேரண்டி. அதனால வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மணி சின்னத்தையும் அழுத்துங்க. முதல் தவறுக்கு போகலாம். தவறு 1. கியர் பெட்டி எண்ணெய கவனிக்காம விட்டுறது. இந்த எண்ணெய் தான் குளிர்ச்சி பாதுகாப்பு. பழைய எண்ணெயானா வெப்பம் அதிகம், உள்ளுக்குள்ள உரசல் சேதம். நல்ல எண்ணெய் எப்படி இருக்கும்? சிவப்பு கலர், எரிச்சல் வாசனை இல்ல. கெட்ட எண்ணெய் கருப்பு, எரிந்த வாசனை. 30,000 முதல் 60,000 கிலோமீட்டருக்கு மாத்தணும், கார் மாடலை பொறுத்து. தவறு 2. சிக்னல் கிரீன் ஆனதும் முழுசா மிதிக்கிறீங்களா? அதனால கியர் பெட்டிக்கு ஸ்ட்ரெஸ், உள்ளுக்குள்ள பிடிப்புகள் சேதம், ஸ்லிப்பிங் ஆரம்பம். தீர்வு: மெதுவா வேகமெடு. நகர ஓட்டத்துல இது ரொம்ப முக்கியம். தவறு 3. சிக்னல்ல நிற்கும்போது நியூட்ரல் போடுறது. என்ன சேமிப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நியூட்ரல்ல இருந்து மீண்டும் முன்னே போடுறது உள்ளுக்குள்ள ஓட்டத்தை கெடுக்குது. தேவையில்லாத சேதம். சரியான பழக்கம்: முன்னே நிலையிலேயே இரு, பிரேக்க பிடிச்சுக்கோ. தவறு 4. பின்னே போகிறதுல இருந்து நிறுத்தாம முன்னே மாற்றுறது. கார் இன்னும் சறுக்கிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு முன்னே போட்டா இது பெரிய தவறு. உள்ளுக்குள்ள சக்தி ஓட்டம் திடீர்னு மாறும். பிடிக்குகள், கியர்கள் எல்லாம் சுமை. தீர்வு: முழுசா நிறுத்து, ஒரு வினாடி காத்திரு, அப்புறம் மாத்து. ஒரு வினாடி = பல வருஷ ஆயுள். தவறு 5. மதை சாலையில எப்பவும் முன்னே நிலையிலேயே ஓட்டுறது. கீழே இறங்கும்போது பிரேக்கையே முழுசா நம்புறீங்களா? அதனால கியர் பெட்டி காயும், பிரேக்கு சீக்கிரம் தீரும். தீர்வு: குறைந்த கியர் நிலை பயன்படுத்து, என்ஜின் தானே பிடிக்கும், சுமை குறையும். தவறு 6. நிறுத்தும்போது கை பிரேக் போடாம விடுறது. ஆட்டோமேட்டிக்கு கை பிரேக் தேவையில்ல, இது முழு பொய். அது இல்லாம நிறுத்தினா கார் எடை முழுசா உள்ள இருக்கிற சின்ன பாகத்துல தான். சரிவுல நிறுத்தினா உள்ள சேதம், உடைப்பு சான்ஸ். தீர்வு: ஒவ்வொரு தடவையும் கை பிரேக் போடு. தவறு 7. காரை நிறுத்திய நிலையிலே வெப்பமேத்துறது. 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி வையே, பழைய கால பழக்கம். இப்ப காருக்கு மெதுவா ஓட்டுறது தான் சரி. முறை: ஸ்டார்ட் பண்ணு, அரை நிமிஷம் காத்துரு, மெதுவா ஓட்டு. ஆட்டோமேட்டிக் கார் பலவீனம் இல்ல, தெரியாம ஓட்டுறது தான் ஆபத்து. இப்ப நீங்க என்ன தவிர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆயிரக்கணக்கான பணம் சேமிக்கலாம், கார் ஆயுள நீட்டிக்கலாம், மனசு நிம்மதி. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, எந்த தவறு உங்களை அதிகமா அதிர்ச்சி அடைய வச்சுது.